சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பயந்து கொண்டே இருந்தாய் அல்லவா? நான் ஒவ்வொரு முறையும் பயப்படாதே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று எத்தனை முறை நான் கூறினாலும் உன் மனதில் ஏதோ ஒரு மூலையில் பயம் இருந்து கொண்டே இருந்தது அல்லவா? இந்த காரியங்கள் வெற்றி அடையுமா? விரைவில் ஒரு முடிவு வருமா? அந்த முடிவு நமக்கு சாதகமாக அமையுமா என்றெல்லாம் குழம்பிக் கொண்டே இருந்தாயல்லவா? இனி உன் மனது அலைப்பாய தேவையில்லை. இனி எதற்காகவும் நீ காத்திருக்கவும் உன் தேவையில்லை. நான் உனக்கு வலிக்காதபடி முடிவை உனக்கு சாதகமாக்கி விட்டேன். கூடிய விரைவில் அந்த செய்தி உன்னை வந்தடையும். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை சறுக்கல்கள் வந்தாலுமே கூட நீதான் வெற்றி அடைவாய் என்பதில் உறுதியாக இரு. ஏனென்றால் உன்னிடத்தில் உண்மையும் சத்தியமும் இருக்கிறது. உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம். சத்தியம் என்ற படகு அசைந்தாலும் மாறினாலும் ஒரு நாளும் மூழ்கி போகாது. நீ சத்தியத்துடன் நடக்கும் பொழுது நிச்சயம் சில பின்னடைவுகள் வரும். சில அதிருப்தியை அனுபவிப்பாய். அதை அனுபவிக்கவும் செய்வாய். பல தடைகளை தாண்டியும் வருவாய். நீ சத்தியத்தை கைவிடும் அளவிற்கு, உன் பாதையை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கும் சோதனைகள் வரலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்தை கைவிடாமல் இருந்தால் நிச்சயம் வெற்றியை அடைவாய். முடிவு சர்வ நிச்சயமாக உனக்கு சாதகமாகத்தான் அமையும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் சிரமமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுது என்னுள் இருக்கும் சத்தியம் என் வீட்டிற்கு வழி வகும் என்று உனக்கே நீயே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையானது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நேர்மையான எண்ணத்தோடும் கண்ணோட்டத்தோடும் அணுகுவதற்கு உதவி செய்யும். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் பொய்களும் பொய்யானவர்களும் வென்று விட்டார்கள். அது போலவும் சத்தியங்களும் சதிகளும் சதி திட்டங்களும் மேலோங்கி நிற்பது போன்று ஒரு தோற்றம் இருக்கலாம். உண்மையாக நடக்கும் உன்மேல் பழியை போட்டு உண்மையை அழுத்த பார்க்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒன்று விளங்கவில்லை. உண்மை ஒரு பொழுதும் உறங்காது. சத்தியம் ஒரு பொழுதும் சாகாது. எத்தனை வழிகளை கொடுத்தாலும் உண்மை ஒரு நாள் உறக்க பேசும். சத்தியம் ஒரு நாள் தன்னை நிரூபித்து காட்டும். நீயாக உன்னை யாரிடமும் உன்னை நிரூபிக்க தேவையில்லை. ஏனென்றால் உன்னிடம் உண்மை சத்தியம் எனும் மாபெரும் சக்தி உள்ளது. அது உன்னை வெளிப்படுத்தும் காலங்களில் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்திவிடும். நேர்மையாக இருந்து என்ன பலன்? என்னை விட்டு அனைவரும் விலகி விட்டார்கள் என்று வருத்தப்படாதே. உன்னிடம் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் உன்னை தேடி வருவார்கள். போலியானவர்கள் உன்னை விட்டு செல்வார்கள். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.